ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சரம் என்றால் தர்ப்பை, வனம் என்றால் காடு. சரவணம் என்றால் தர்ப்பை காடு. இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை. நாம் தடுத்து செய்வது தடாகம். அப்படி இயற்கையான சரவண பொய்கையிலே 6 முகங்களோடு 12 கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர். இந்த மாயனை அவர் வெல்ல மாட்டார். கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் 1,09 துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன். அந்த மயக்கத்தில் இருந்து அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்த அவனினுடைய மாயையை அழித்து தாரகனை முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான். இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றான். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது? நானே உன்னை அழித்து விடுகிறேன். நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனிடத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான். ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார். காரணம் என்ன? என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும். என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாரகனே, உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு, அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாது நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன். தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதலாக நினைத்தானாம், ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.